அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். யூஸ்ஃபுல் டிப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபினா, சப்பாத்தி வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சப்பாத்தி பேலன்ஸ் எல்லாம் மீறும்ல, அதை வச்சு நம்ம சில்லி சப்பாத்தி இல்லாட்டி கொத்து சப்பாத்தி தான் செஞ்சு கொடுப்போம். ஆனால் இதில் நூடுல்ஸ் டைப்பில் நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். 4லேருந்து 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது 3 பேர் குவான்டிட்டி சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெசிபி ரெடி பண்ண போகிறேன். சப்பாத்தியை 2ஆக மடக்கிக்கோங்க. சிசர் வச்சு இதுமாரி கட் பண்ணாவே போதும். அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக கிடைக்கும், நீட்டாக ஷேப்பில் கிடைக்கும். நம்ம நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெட்டரோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்க்கும் போது அழகாக நூடுல்ஸ் டைப்பில் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். பசங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுனா இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இதை கன்ஃபார்மாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் என்னென்ன வெஜிடபிள் எடுத்திருக்கானா, நான் குடமிளகா ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், முட்டைக்கோசை துருவி வச்சுருக்கேன். வெஜிடபிள் இது 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் ஒன்று வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு, தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டைக்கோசை துருவின முட்டைக்கோசை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோசை நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் நடு சென்டரில் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் எக்கு 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு எக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இன்னும் ஸ்பைசியாக வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எக்கு கொஞ்சம் பெருசாக ஆகணும், அதனால் லைட்டாக கிண்டினாவே போதும். அங்கங்கே தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சாப் பண்ண குடமிளகாயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். ரொம்ப வெஜிடபிளை ஓவர் குக் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போது அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வெறும் சோயா சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாப் பண்ண சப்பாத்தியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா சப்பாத்தியில் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக அழகாக வந்திருக்கு. பார்க்க நூடுல்ஸ் டைப்பில் அப்படியே இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபைனல் கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்க நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஹெல்த்தியான உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பார்க்க கலரும் செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.